நம்மளோட ஃபர்ஸ்ட்டு vlog அதுவும் நல்லூர் முருகன் கோயில். ஸ்ரீலங்காவிலே இருக்க ரொம்ப பெரிய கோயில் ஆக்சுவலாக. கோயில் நல்லூர் முருகன் கோயில் வந்திருக்கோம். பட் இன்சைடு வந்து கேமரா நாட் அலவுட். ஸோ வெளியே எப்படி இருக்குதுன்னு மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதே ரொம்ப பெரிய இடமா இருக்கும் போல இருக்கு, ஏக்கர் கணக்கில் இடம். பிடிச்ச கடவுளான முருகரை வந்து கும்பிட்டு வந்தாச்சு. என்னோட வேண்டுதல் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்கேன். இந்த 2 டேஸில் அதுவும் என்ன நடக்குதா இல்லையான்னு பார்த்துடலாம். ஆக்சுவலாக சம்மர் டைமு இந்த இடத்துல மட்டும் கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருக்குது. என்ன ரீசன் தெரியல. ஓகே, நெக்ஸ்ட் நாளைக்கு வேறு எக்ஸாம் இருக்குது, அந்த வேலையை பார்க்கலாம். எல்லாத்தையும் முடிச்சுட்டு சாமிக்கிட்ட ஃப்யூச்சரில் எல்லாம் நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு வந்தாச்சு. வித்தின் டேஸில் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. அண்டு பட்டை போட்டிருக்கேன் அப்படின்றதுனால ஃபாலோன்னு யாரும் நினச்சிக்க வேணாம். நார்மலாகவே இந்த மாதிரி கோயிலுக்கு வந்தோம்னா பட்டை போடுறதே என்னோட வழக்கம். பட் இது என்னோட ஃபர்ஸ்ட் vlog கிடையாது. ஃபர்ஸ்ட் vlog பார்த்தீங்கன்னா காம்படிஷனுக்காக ப்ரிப்பேர் பண்ணேன். அதெல்லாம் ஷூட் பண்ணிட்டு ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணிட்டு காம்படிஷன் வைப்பாங்கன்னு பார்த்தா கேன்சல் ஆகிடுச்சு. எல்லாமே நல்லதுக்குன்னு தான் நினச்சிக்கணும். ஆக்சுவலாக கோயிலோட அனதர் சைட்லேருந்து பார்த்தா வேறு லெவல் வியூவில் தெரியுது. இது ஒரு 3வது 4வது கோபுரம்னு நினைக்கிறேன். அப்படியே இங்கேருந்து சில் பண்ணிக்கிட்டு வியூ பார்க்கலாம். முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த கோயில் அந்த ஃபர்ஸ்ட் டைம் நான் வர்றேன், ஒரு என்ன சொல்கிறதுன்னா லைஃப்பை விட்டு ஒரு தீய போயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு ஃபர்ஸ்ட் டே வந்து இந்த இடத்துக்கு வரும்போது. லைக் மோர் தென் ஒரு 2006 தான் இங்கேருந்து நான் வந்து லைக் வேறு ஒரு நாட்டுக்கு போனேன். ரிட்டர்ன் வந்து மோர் தென் 20 இயர்ஸுக்கு மேலே ஆச்சு. நான் என் சொந்த நாட்டுக்கே வந்து பிறந்ததுலேருந்து லைக் இந்த இடத்துக்கு வந்ததே இல்லை. இதான் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் வந்தது. ஆக்சுவலாக எப்படி சொல்கிறதுன்னா, நம்ம லைஃப்பில் வந்து ஒரு சாத்தான் வந்து நம்ம மூளைக்குள்ளே வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். அது ஒரு கெட்ட விஷயம் மாதிரி. இந்த ஒரு விஷயம் வந்து இந்த ஒரு இடத்துக்கு வந்தோடனே ஒரே நாளில் போயிடுச்சு. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான இடம். எப்படி சொல்கிறேன்னா, கெட்டதோ நல்லதோ நம்மளுக்கு யார் மூலமாக வந்து நம்மளுக்கு எஃபெக்ட் ஆகுதுன்னு பார்த்தா மனுஷங்க மூலமாக தான். அது ரிலேட்டடான ஒரு மனுஷங்க லைக் எப்படி சொல்கிறதுன்னா, இந்த கோயில் வந்து நான் வந்து சும்மா உள்ளே போயிட்டு வெளியே வந்துட்டு வீட்டுக்கு போய் ரீச் ஆகிட்டேன். போய் பார்த்தா என் நம்பரே டெலீட் பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து எஃபெக்ட் ஆனது. ஆனால் இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிட்டேன்னா, அவங்கள வேற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். லைக் பாசிட்டிவாக நினச்சிட்டு இருந்தேன். இந்த கோயில் வந்ததுக்கப்புறம் தெரியுது நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அண்டு வீடியோ கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு நடந்த மாதிரியே கெட்ட விஷயம் வந்து எல்லாருக்குமே தானாக விலைக்கு போயிடாது. நீங்கள் தான் அதை குப்பையில் தூக்கி போடணும்.